மேடம் இப்ப கடகம் வந்து பாத்தீங்கன்னா, நான் எவ்ளோ நீ அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மைண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. கடகராசி. ரீசன் என்ன அப்படின்னா மேடம், ஆ, கடந்த வருடங்கள் 2 1/2 வருஷமா வந்து கடகம் வந்து பாத்தீங்கன்னா, அஷ்டம சனியினோட பிடியில இருந்தாங்க. நெறைய அடி பட்டுட்டாங்களோ? பயங்கரமா அடிபட்டுட்டாங்க. நீ எவ்ளோ அடிச்சாலும் நான் தாங்குவேன்ற மைண்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு வந்துடுச்சு. அவங்களுக்கு. மைண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டாங்க அப்படின்லாம். கடந்த 2 1/2 வருஷத்துல இப்ப நம்ம அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க மேடம், நெறைய கடகராசி அன்பர்கள் சொல்றது உண்டு. நீங்க வேற மேடம் 2 1/2 வருஷமா 8 வருஷமாவே நாங்க நல்லா புரட்டி போடுறாங்க. ஆமா, அந்த போடுறாங்க. அளவுக்கு கடகம் வந்து பாருங்க, அஷ்டமத்து சனியிலிருந்து மீண்டு பாக்கிய சனி வந்திருக்காங்க. ம், இப்ப பிரபலத்துக்கு இப்பதான் நடக்குது. அந்த ம், புரட்டி போடுற விஷயம்லாம். ம், ஆனா, சாமானிய மக்களுக்கு அஷ்டம சனியிலேயே நடந்துருச்சு. ம். அதாவது செய்யாத கடகம் பட்ட கஷ்டம் அலாதி மேடம். மிராக்கிள் இதெல்லாம். ஆமா, எல்லாருக்கும் வருமா கிடையாது. சுய ஜாதகத்துல அப்படி ஒரு பிராப்தமும் இருக்கணும் ஆ, இல்லைங்களா? சரி, 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு பகவான் 8ல தான் இருப்பார். ஏன்னா 6, 12 தான் ராகு கேது பயிற்சி. ம், அப்ப 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு வந்து 8ல இருந்தாலும், 6ஆம் மாசம் வரைக்கும் ப்ளஸ் எல்லாம் உண்டு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம கவனமா இருக்கணும். கடகராசி அன்பர்களோட ஹிடன் சீக்ரஸீஸ் ஏதாவது இருக்கு, ம், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு. ஹிடன் ரிலேஷன்ஷிப் தான் இப்ப சந்தி சிரிக்குது பாருங்க. ம், அதே மாதிரி பாருங்க 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. ம். அப்ப உச்சம் பெற்று அமர்ந்தாலும் நம்ம வந்து சேர்க்கையில கவனம் அப்படின்றது வேணும். நிறைய கடகத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில்ல போய் உட்காருவாங்க கடகம். ம். இது வரைக்கும் அனுபவமே படாம தொழில்ல போய் உட்காரக்கூடிய வழியும் வாய்ப்பும் உண்டு. என்ன சேர்க்கையில கவனம் அப்படின்றது வேணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தன்னைத்தானே பதப்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள காலகட்டம் அப்படின்லாம். என்கிட்ட என்னென்ன குறை இருக்கு? நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணுவேன், மாத்திப்பேன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். உலகத்துல உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே, ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க, அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷப்பரப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பிறப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பிறப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் வந்து நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து, அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷ பரப்பில் எப்படி தான் இருக்க போகுது, அவங்க வாயால் கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. நன்றி. பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷனு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ம். பார்த்ததுல. ம். நிறைய நம்ம வந்து ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் நீங்கள் என்னென்ன எப்படி இப்படி இருக்க ஒரு ஒரு ராசியோன்றதை நீங்கள் சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. இப்போ கடகம், இந்த தமிழ் வருஷப்பிறப்பு 2026 இந்த கடக ராசி எப்படி இருக்கும்? எவ்வளோ நல்லது நடக்கும், எவ்வளோ கெடுதல் நடக்கும்? அது கெட்டதுன்னா கூட நீங்கள் சொல்லும்போது அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஓ, இது செய்யக்கூடாது. நல்லது வந்தால் சந்தோஷம்தான், கெட்டது வந்தால் நிறைய பேரால் தாங்கிக்க முடியறதில்ல. எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது நடக்கும், எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. மேடம் இப்ப கடகம் வந்து பாத்தீங்கன்னா, நான் எவ்ளோ நீ அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மைண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. கடகராசி. ரீசன் என்ன அப்படின்னா மேடம், ஆ, கடந்த வருடங்கள் 2 1/2 வருஷமா வந்து கடகம் வந்து பாத்தீங்கன்னா, அஷ்டம சனியினோட பிடியில இருந்தாங்க. நிறைய அடி பட்டுட்டாங்களோ? பயங்கரமா அடிபட்டுட்டாங்க. நீ எவ்ளோ அடிச்சாலும் நான் தாங்குவேன்ற மைண்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு வந்துடுச்சு. அவங்களுக்கு. மைண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டாங்க அப்படின்லாம். கடந்த 2 1/2 வருஷத்துல இப்ப நம்ம அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க மேடம், நிறைய கடகராசி அன்பர்கள் சொல்றது உண்டு. நீங்க வேற மேடம் 2 1/2 வருஷமா 8 வருஷமாவே நாங்க நல்லா இல்ல, 5 வருஷமாவே நாங்க நல்லா இல்ல, 10 வருஷமாவே நாங்க நல்லா இல்ல அப்படிம்பாங்க. ஆனா அதாவது ஜோதிட எல்லா விஷயம் பழகிடும்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அது மாதிரி அடி அடி பட்டு பட்டு பழகி போச்சு பழகிடுச்சு அவங்களுக்கு. பழகிடுச்சு.
இப்ப கூட கடகம் எவ்வளவு அசிங்கப்படுது, எவ்வளவு அவமானப்படுது, பார்த்துட்டு தான் இருப்பீங்க இல்லைங்களா? எந்த எந்த ஒரு தனிநபர் ஒரு விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் தலையிடக்கூடாது இல்லைங்களா? ஒரு தனிநபர்னோட தனிப்பட்ட விஷயங்கள்லயும் சமுதாயம் தலையிட்டு, அது சமுதாயம் தலையிடுதான் தெரியாது, தேவையானவங்க தலையிட்டு அந்த தனிப்பட்ட நபர்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடுறாங்க. அந்த அளவுக்கு கடகம் வந்து பாருங்க அஷ்டமத்து சனியில இருந்து மீண்டு பாக்கிய சனி வந்திருக்காங்க. இப்ப பிரபலத்துக்கு இப்பதான் நடக்குது அந்த புரட்டி போடுற விஷயம் எல்லாம். ஆனா சாமானிய மக்களுக்கு அஷ்டம சனியிலே நடந்துருச்சு. அதாவது செய்யாத கடகம் பட்ட கஷ்டம் அலாதி மேடம். நிறைய கடகம் வந்து பாருங்க வீடு எழுந்தாங்க, வேலை எழுந்தாங்க, ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தீராத அவசொல்லுக்கு பழி சொல்லுக்கு ஆளானாங்க, செய்யாத தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலையை விட்டு ஒரே நாள்ல தூக்கப்பட்டாங்க மேடம். அப்படிப்பட்ட கடகமும் உண்டு. இது இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுப்பா, குழந்தைங்களாவது நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னா நிறைய கடகராசி அன்பர்களை தேர்ல இருக்கவங்கள தெருவில் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சவங்க குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சனி பகவான் ஆரோக்கியத்திலையும் கையை வச்சார். இவ்வளோ கஷ்டப்பட்டு கடகம் மீண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனியா இருந்து இவங்களை வறுத்தெடுத்த சனி பகவான் இப்ப பாக்கிய சனியா இருந்து பாக்கியங்களை கொடுக்க போறார். ஓகேங்களா? நான் என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து போடுங்க அத்தனையும் நான் வட்டியோட கொடுக்குறேன் சாமி அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கார். இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கார். இப்ப நிறைய பிரபலங்களுக்கு நடக்கக்கூடிய தப்பு தண்டா எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பெரிய ஆள் ஆக்குறதுக்கு அப்படின்றத மேடம். ஆக்சுவலி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நீ பெரிய ஆளானா என்ன இருக்குது, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பெரிய ஆளானா இருக்குது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பெரிய ஆள் ஆகும் போது நீ எவ்வளவு அடிச்சாலும் பின்னாடி தாங்குவேன், அந்த மன வலிமையை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப கடகம் கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை மேடம். ஏன்னா பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் கெடுக்க முடியாது, பரமேஸ்வரனை அன்றி அப்படின்னு சொல்லலாம். ஈசை யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுளே கிடையாது இல்லைங்களா? அப்ப கடகராசி அன்பர்களுக்கு சனி எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டிவா இருக்க போறா. எல்லா பாக்கியங்களையும் ஏதோ ஒரு விதத்துல குட்லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க போறா. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சனி பயிற்சி 2028 வரைக்குமே கொடுக்க போறா. 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை மேல சனி மேல இருக்கிறதுனால பொதுவா சனி வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசி கிடக்கிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துப்பான் அவன். அதனால தான் வந்து பாருங்க மந்தன் முடவன் அப்படிம்பாங்க. அந்த மந்த பிளானட் குருனோட பார்வையினால கடகடன்னு வேலை செஞ்சிடும். சூப்பரா நிறைய நல்லது நடக்க போகுது அப்படின்றதுல இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எவ்வளவோ பொறுத்துறீங்க, ஆக்க பொறுத்தீங்க, ஆற பொறுக்க மாட்டீங்களா, அந்த ஒரு விஷயம் தான். கொஞ்ச காலம் தானே, கொஞ்ச காலம் சிம்பிள். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்லது நடக்க போகுது அப்படின்றதுல ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராகு வந்து 8ல இருக்கா மேடம், அஷ்டம ராகு. அஷ்டம ராகுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு மேடம். 8ல பொதுவாக ராகு இருந்தா திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம் அப்படின்றது வரும். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள், ஒரு மூக்குத்தி வாங்க போயிட்டு 1 கிலோ தங்கம் வந்து கிஃப்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. நாங்க காலேஜ் படிக்கும்போது எங்க கூட ஒரு பிள்ளை இருந்துச்சு, அந்த பிள்ளை பேரெல்லாம் நான் மறந்துட்டேன், கேரளா அந்த பிள்ளை. இப்போ நாங்க ஒரு மூக்குத்தி தாண்டி வாங்க போனோம், எங்களுக்கு வந்து 1 கிலோ தங்கம் கிஃப்டா வந்துச்சுடி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கு மேடம். அந்த மாதிரிலாம் வந்து இந்த ராகு 8ல இருக்கும்போது வரும். எல்லாருக்கும் வருமா? மிராக்கிள் இதெல்லாம். ஆமா, எல்லாருக்கும் வருமா? கிடையாது. சுய ஜாதகத்துல அப்படி ஒரு பிராப்தமும் இருக்கும் இல்லைங்களா? சரி, 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு பகவான் 8ல தான் இருப்பார். ஏன்னா 6-12 தான் ராகுக்கு எது பயிற்சி. அப்ப 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு வந்து 8ல இருந்தாலும் 6ஆம் மாசம் வரைக்கும் பிளஸ் எல்லாம் உண்டு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம கவனமா இருக்கணும். கடகராசி அன்பர்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு. ஹிடன் ரிலேஷன்ஷிப் தான் இப்ப சந்தி சிரிக்குது பாருங்க. ஹிடன் சீக்ரசிஸ் தானே தெரிய வருது. அந்த மாதிரி தெரிய வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? எங்களுக்கு அதெல்லாம் இல்லம்மா, இல்லாதவங்களுக்கு இந்த வரிகள் கிடையாது, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள். அது வெளியே தெரிய வரும். தெரிய வர்றது நல்லதா? எல்லாமே நல்லது தானே மேடம். கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து எவ்வளவு நாள் நம்ம அதை வந்து உள்ளே வச்சிருந்து அதை வீணா தானே போகும். தெரியுது, நாளைக்கு தெரியுது, நாளைக்கு தெரியுது, இன்னைக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தான். ஸோ அந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனே கடகத்துக்கு கோச்சார பிரகாரம் இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் சில விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி தெரிய வரும். அதே மாதிரி பாருங்க, எங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்றவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் மேடம். அதே மாதிரி இவங்களோட பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா, இப்போ வந்து பாருங்க எங்க கிராமத்துல எங்களுக்கு வீடு இருக்கு, எங்க முன்னோர்கள் கொடுத்த ஒரு இடம் இருக்கு, அது மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு, நம்ம போய் பார்க்கணும் மேடம். இல்ல அப்படின்னா சமுதாயத்துல ஒரு ட்ரூப் இருக்கு, ஒரு கேங் இருக்கு, எனக்கு பெரிய கட்சி செல்வாக்கு இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, நாங்க அந்த கட்சிக்கே அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆனா அவங்க பேரை சொல்லி நிறைய ட்ராப் பண்ணி இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத நிலங்களை அபகரிக்கிற எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய நடந்திருக்கு மேடம். எனக்கு தெரிஞ்சும் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் ஜாதகமே இது எங்களுக்கு திரும்பி வருமான்னு கேக்குறாங்க. அப்ப ஜாதகம் பார்த்து அது திரும்பி வருமா வராதான் சொல்ல முடியும். ஜாதகம் மூலியமா வரத்துக்கான வழி இருக்கு அப்படின்னா
இந்த நாளுக்குள்ள இப்ப இந்த வரும்னு சொல்ல இடம் முடியாது. யாருதுன்னே தெரியல, ஆ, பிளாங்கா இருக்கும், இவங்க ஆ, போய் குடியிருப்பாங்க. ஆ. ஆனா அது ஜாதகம் மூலியமா அவங்க வெளில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு ஓ. மேடம். இப்ப உங்களது ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ம். உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல என்ன கிரகங்கள் இருக்காங்க? அத யார் பார்க்குறாங்க? பாபரா, சுபரா. அந்த பிளானட்ஸ பசிஃபை பண்ணும்போது அது வரதுக்கான ஓ, வழியும் வாய்ப்பும் வெரி உண்டு மேடம். குட், வெரி குட். சிலத்துக்கு சுபர் பார்வையே இருக்காது. ம். அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றதுக்கான மேடம் அதுக்குன்னு எத்தனையோ கோயில்கள் இருக்கு. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பெருந்தவம் பண்ணியிருக்கணும் இந்த பாரத நாட்டுல பொறந்ததுக்கு. கண்டிப்பா மேம். நெறைய உண்மையா பேருக்கு கரெக்டா அது தெரிய சொன்னீங்க. மாட்டேங்குது. என்ன நெனைக்கிறாங்க, ச்சே இந்தியால பொறந்து வேஸ்ட்ன்னு நெனைக்கிறாங்க. நீ நீ வந்து நெனைக்கிறது தான் வேஸ்ட். நீ அதுலயும் இந்தியால மெயினா பொறந்ததே தமிழ்நாட்டுல ஆமா. சூப்பர். மேடம் எத்தன சித்தர்கள், எத்தன கோயில்கள், எத்தனை ம். பாரம்பரியம், எத்தன வந்து பார்த்தீங்கன்னா, சுயம்பு லிங்கங்கள், ஒவ்வொரு லிங்கத்துக்கும் எத்தன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிராக்குலஸ் ஒரு கதை பலன்கள் ஸ்டோரி இருக்கே. உண்மை எத்தனையோ இருக்கு மேடம். அதெல்லாம் வெறும் ஸ்டோரி இல்ல. உண்மை அப்படின்னு சொல்லலாம். ம். சயின்ஸால கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள். அப்படின்றது ஆமா. மிஸ்டீரியஸ் டெம்பிள்ஸே எத்தனையோ இருக்கு இல்லீங்களா மேடம்? அதை விட ஒரு பிராப்தம், சித்தர்கள், தெய்வங்கள்லாம் இருந்த இடத்துல நம்மளும் உட்கார்ந்து நம்ம இருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கோமே. இருந்த அப்படின்னு சொல்ல முடியாது மேடம். இன்னமும் இருக்கும் இன்னமும் இடத்துல. இருக்காங்க, இருக்காங்க. இருந்தாங்க. அந்த இடத்துல நம்மளும் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா பெரிய இருக்கணும். பெரிய பிராப்தம். விஷயம். அது தெரிய மாட்டேங்குது ஆ. மக்களுக்கு. நம்ம வெளிநாடு போறது தான் பெரிய விஷயம்னு நெனைக்கிறாங்க. சரி பரவால்ல. அதுல வந்து வெளிநாட்டு மோகம் அப்படிங்கலாம். ஸோ இந்த 8ல ராகு அப்படின்போது பூர்வீக சொத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஓகே. எனக்கு பூர்வீக சொத்து இல்ல. நான் சம்பாரிச்சதுனாலும் அத வந்து பராமரிப்பு அப்படின்றது வச்சுக்கணும். இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணும். ம். குடும்பஸ்தானத்துல கேது இருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. இவங்க வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு. ம். குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு. அந்த கரன்சிஸ கையாள்றதுக்கான வாய்ப்பு. குடும்பத்துல பொது வந்து கடகம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் உருகி உருகி உறவா பழகக்கூடியவங்க தான் கடகம் அப்படின்லாம். இப்ப குடும்பத்தோடவே இருந்தாலும் பெருசா பேச மாட்டாங்க. மணிரத்னம் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி 4 ஆமா. வார்த்தை தான் பேசுவாங்க. பெருசா பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு அமைப்பு அது நல்லதுதான். ஓகேங்களா? இது எல்லாமே பிளஸ். அதே மாதிரி பாருங்க 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. ம். அப்ப உச்சம் பெற்று அமர்ந்தாலும் நம்ம வந்து சேர்க்கையில கவனம் அப்படின்றது வேணும். நிறைய கடகத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம். சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில்ல போய் உட்காருவாங்க கடகம். ம். இது வரைக்கும் அனுபவமே படாம தொழில்ல போய் உட்காரக்கூடிய வழியும் வாய்ப்பும் உண்டு. என்ன சேர்க்கையில கவனம் அப்படின்றது வேணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள தன்னைத்தானே பதப்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள காலகட்டம் அப்படின்லாம். என்கிட்ட என்னென்ன குறை இருக்கு? நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணுவேன். மாத்திப்பேன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் மேடம். கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். அழகான ஒரு விஷயங்கள் கடகத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்டது எனக்கே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கடகராசி. கடகம். அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் அழுததெல்லாம் கவலையே படாதீங்க. கண்ணீர் அப்படியே தொடைங்க. இனிமேல் உங்கள் காலம்தான். எவ்வளோ அடித்தாலும் தாங்குனீங்க. இன்னும் கொஞ்ச காலம் உங்களுடைய காலம் வரப்போகுது. நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என்ன அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஜோதிடர் சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேர்லேயே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க எங்கள் மேம் கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான். ஜாலியாக இருங்க.